திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சரைஸ் பை மோட்டோ ஷாப்பிங். இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்குது. நாங்கள் வந்து ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் நிறையவே இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நிறையவே தெரியும். பாருங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்குது. ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். நாங்கள் வந்து ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் நம்புகிறோம் நாங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்க்குற பூனையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூனைகள் வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி ஹீரோக்கள் போல் தரையிலேருந்து 5 மணிக்கு உயரமாக குதிக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த பூனையை பற்றி தெரியாத சில விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் இது வந்து ஃபஸ்ட் விஷயம். பூனைகள் வந்து 5 மடங்கு வரைக்கும் பெருசாக உயரமாக குதிக்கும். அடுத்து வாங்க, ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூனைகள் ஒரு நாளைக்கு 12 முதல் 16 மணி நேரம் வரை தூங்கும். பூனைகள் தூங்குவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கின்றன. குறிப்பாக குட்டி பூனைகள் மற்றும் வயதான பூனைகள் அதிக நேரம் வந்து தூங்குது. சாதாரணமாகவே பூனைகள் நிறைய தூங்கும். இதே மாதிரி குட்டி பூனை வயதான பூனையும் அதிகமாகவே தூங்குமா. பூனைகளோட தூங்குகிற டைம் பார்த்திங்கன்னா 12லேருந்து 16 மணி நேரம் வரைக்கும் தூங்குமா 24 மணி நேரத்தில். 100 விதமான ஒலிகளை எழுப்பும். ஆனால் நாய்கள் வந்து 10 விதமான ஒலிகளை மட்டுமே எழுப்புகிறது. இது வந்து பூனைகள் வந்து 100 விதமான சவுண்டை வந்து நம்மளுக்கு வந்து எழுப்புமா. ஆனால் நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 10 விதமான ஒலிகளை மட்டும்தான் அதால் எழுப்ப முடியுமா. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பூனைகள் தங்களை நாக்கினாலே தங்களை சுத்தம் செய்து கொள்கிறது. அது வந்து தன்னோட உடம்பு எல்லாத்தையும் நாக்கினாலே சுத்தம் செய்து கொள்கிறதா. பூனையின் நாக்கில் வந்து சிறிய முட்கள் போன்ற அமைப்புகள் இருப்பதனால் அதை அழுக்கை அகற்ற உதவுகிறது. பூனைகள் வந்து குளிதலையோ அந்த நாக்கை வச்சு தான் நம்மளோட உடம்புல இருக்க அழுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொள்ளுமா. அதில் வந்து நாக்கில் வந்து சிறிய முட்கள் இருப்பது வந்து அதுகளுக்கு அழுக்கை அகற்றுவதற்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இதான அமைப்பாக அமைந்துள்ளது. அடுத்து என்ன தகவல் பார்த்தீங்கன்னா, பூனைகளுக்கு இனிப்பு சுவையை வந்து உணர முடியாதாங்க. பூனைகளின் நாக்கில் உள்ள சுவை மொட்டுகள் இனிப்பு சுவையை உணரும் திறன் கொண்டிருக்கவில்லை. அதனால்தான் பூனைகள் வந்து இனிப்பான உணவுகளை வந்து விரும்புவதில்லையா. இதனால்தான் பூனைகள் வந்து இனிப்பு வந்து அதுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது 6வது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண் பூனைகளை குயின் என்று அழைப்பதும் ஒரு பொதுவாக பெயராக உள்ளது. ஆண் பூனை வந்து டாம் என, குட்டி பூனைகள் கிட்டான்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. பூனைகளை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா, பெண் பூனைகளை குயின் அழைக்கிறாங்களாம். அப்புறம் வந்து ஆண் பூனைகளை டாம் என்று அழைக்கிறாங்களாம். குட்டி பூனைகளை கிட்டான்ஸ் என்று பூனைகளுக்கு வந்து பெயர் வச்சு அழைக்கப்படுகிறது. பூனைகள் சுமார் 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதாக நம்பப்படுகிறது. பூனைகளின் முன்னோர்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. அவை படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைய பூனைகளாக மாறி உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா 70 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே பூனைகள் இனம் வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்பப்படுகிறது. இது வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பூனைகள் கருதப்படுகிறது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.